மூணாவது கடவுளின் தேசமான கேரளத்தில் இருக்குது. எப்போ போனாலும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கும். அதனால தான் அதிகமாக இங்கே டூரிஸ்ட் எல்லாமே போவாங்க. ஸோ ஃபுல் மலைகளோட அந்த மலை மிஸ்ட் எல்லாம் கலந்து அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு ரிசார்ட் எதுனா ஸ்டாக் எமிரேட் ரிசார்ட். ஆல்ரெடி இந்த ரிசார்ட்டில் இருக்க ரூம்ஸ் பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நீங்கள் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்டாக் எமிரேட்ஸ் ரிசார்ட்டோட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்துச்சு, பே பண்ண டின்னர் எப்படி இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ மூணாவில் ஃபேமஸான போட்டிங். இந்த போட்டிங்கில் நாங்கள் யானையெல்லாம் பார்த்தோம், ஆக்ரோஷமான யானை. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா, என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸு, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் அந்த சேனலில் பார்க்கலாம். ஃபேமிலியாக போகிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கும் ரொம்பவே அழகான ரிசார்ட் இது. இவ்வளோ பச்சை பசேன் செடி கொடிகளோடு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா ரிசார்ட்லையுமே இப்போலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல யுக்தி தான். அப்படியே சாப்பிட வச்சு அப்படியே லஞ்ச் டின்னர் இங்கே சாப்பிட வச்சிடலாம். ஸோ டீ காஃபி ஹாட்டாக அவைலபிளாக இருந்துச்சு. அந்த கிளாஸஸோடு எடுத்து வச்சு குடிக்கலாம். ஸோ பிரெட் அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே பட்டர் அண்ட் ஆல்சோ ஜாம். இங்கே வந்து டோஸ்ட்டுக்கும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் டோஸ்ட் பண்ணி பட்டர் ஜாம் அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். பாயில்டு எக்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு பாயில்டு எக் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் யோக்ஸ் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும், எல்லோ எனக்கு பிடிக்காது. ஸோ இட்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ தோசை. ஆக்சுவலி இங்கே அப்பமும் இருந்துச்சு, தோசையும் இருந்துச்சு. இது தோசை, அப்பம் அந்த சைடு இருந்துச்சு. ஸோ இதையும் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஹாட்டாக. ஸோ அதுக்கான சாம்பார் அண்டு மிளகா பஜ்ஜி. ஆக்சுவலி செகண்ட் டே வந்து பழம்பொரி வச்சுருந்தாங்க. மிளகா பஜ்ஜியோட பழம்பொரி தான் கேரளாவோட ஃபேவரேட்டு. இது மிளகா பஜ்ஜி நம்மளோட ஃபேவரேட்டு. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ பிடிக்காது. இது அப்பம். ஸோ அப்பத்துக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அரிசி தான். இது பச்சை அரிசியில் பண்ணுறதுனால அப்பம். அப்பத்துக்கு தேங்காய் பால் கொடுக்கல, கடலைக்கறி இருந்துச்சு. கடலைக்கறி கேரளாவோட ஃபேவரேட்டு. மோஸ்ட்லி பரோட்டா கூட இதான் கொடுப்பாங்க. அண்ட் பூரி நமக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் ஆச்சு. பூரி எடுத்தாச்சு. அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் இருந்துச்சு. இது ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. கோகனட் சட்னி வச்சுருந்தாங்க. ஏன்னா தென்னை மாவு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துலேயுமே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோகனட் சட்னியும் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் லிமிட்டடாக இருந்துச்சு, லைவ் இல்லை. பட் இது ஓகே தான். ஏன்னா பூரி இட்லி எல்லாமே இருக்குல்ல, தோசை அப்பம். ஸோ ஜூஸ் சைடு லைம் ஜூஸும் பைனாப்பிள் ஜூஸும் இருந்துச்சு. கொஞ்சம் வேறு வெரைட்டிஸ் கொடுத்து வைக்கலாமோன்னு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ கேலாக்ஸ் அண்ட் சாக்கோஸ் இது எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஹாட் மில்க் அண்ட் கோல்ட் மில்க் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ சின்ன டேபிள்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. இங்கே ஆக்சுவலி வெளியிலையும் டேபிள்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் பஃபேங்கிறதுனால இங்கே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வெளியில் போய் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இட்லி சட்னி சாம்பார் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஸோ பசங்க எல்லாம் பூரி தான் ரொம்ப ஃபேவரேட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. அண்ட் ஆல்சோ அந்த கோல்டு மில்க் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. அந்த கெலாக்ஸுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த கோல்டு மில்க் எடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பூரி ஆக்சுவலாக நான் டேபிள் போனதுக்கப்புறம் எனக்கு ஹாட்டாக கேட்டேன். ஸோ இது வந்து எனக்கு லைவ்லேயே கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நான்வெஜ் டிஷ் எப்போயுமே வைப்பாங்க ரிசார்ட்டில். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் நான்வெஜ் டிஷ் இல்லை. ஸோ பூரி தோசை எல்லாமே சாப்பிட முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ரிசார்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பெருசாக இருக்கலாம் ஃபீல் பண்ணேன். பட் நீங்கள் எடுத்துகிட்டு வெளியில் போய் உட்காந்துக்கலாம்னு சொன்னாங்க. ஏன்னா வெளியில் நிறைய டேபிள்ஸ் அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ பைனாப்பிள் அண்ட் லைமை கம்பேர் பண்ணுறப்ப பைனாப்பிள் நல்லா இருந்துச்சு. இந்த செட்டப் டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மேலே இருக்க இந்த கிளாஸஸ், இந்த கண்ணாடிகள் எல்லாமே, இந்த லைட்ஸு, இந்த ரோப்பில் கட்டி அப்படியே தொங்க விட்ட மாதிரி இருக்குல்ல. ஸோ நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம்னா போட்டிங் கிளம்பிட்டோம். போக வெளியில் பார்த்தா வேறு லெவல் கிளைமேட்டில் இருந்துச்சு. ஃபுல் பனிமூட்டமாக இருந்துச்சு. ஸோ மூணாவது போட் யார்டுக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலி நாங்கள் வந்தப்போ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் நாங்கள் வீக் டேஸ்லாம் போனோம். பட் அந்த மந்த் ஆக்சுவலி பீக்குங்கிறதுனால பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. டிக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் முதல்ல கார் பார்க்கிங்லாம் புக் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே வாங்கணும். இங்கே பல வகையான போட் இருக்குது. லைக் ஸ்லோ போட், இந்த பெருசாக இருக்குல்ல, அது ஸ்லோ போட். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல, அப்படியே ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுறாங்கல்ல, இது வந்து ஸ்பீட் போட்டில் 7 பேர் தான் போகலாம். பட் அந்த ஸ்லோ போட்டில் நாங்கள் பேர் போய்க்கலாம். ஸோ மிக்ஸ்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்ம மட்டும்
தனியாக ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி ஏன் ஸ்பீட் போட் எடுத்தோம்னா ஸ்பீட் போட் 15 minutes தான். பட் நம்ம ஸ்லோ போட் எடுத்தால் அது வந்து ஒரு 30 to 40 minutes மெதுவாக சுற்றிட்டு போகும். அண்ட் ஆல்சோ இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 100 rupees 200 rupees கொடுத்தீங்கன்னா அவங்க 1 kilometer எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆக்சுவலி லேட் ஆகுது. ஏன்னா நம்ம ஆன்லைன்லாம் புக் பண்ணுறோம்ல, ஸோ டைமிங் வச்சு புக் பண்ணிக்குவோம். இப்போ 12:15 புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 12:15 ஆக்சுவலி அது வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி போனது 15 minutes ரிட்டர்ன் வாங்கணும். பட் அவங்களாம் வகதில்லை. பட் அது ஓகே. இதில் போய் பார்த்தோம்னா நீங்களே பாருங்க, வேற லெவல் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. சுற்றி அந்த மரங்களாக கூட இந்த தண்ணி சில்லுன்னு இருக்குதோ, அதுவும் இல்லாமல் இடிச்சுக்கிட்டே போகும். அப்படி ஸ்லாண்டிங் வளைச்சு போகப்பெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி சின்ன பையனும் தனியாக வைக்கணும்னு ஆசைப்பட்டான். பட் அது ரிஸ்க்குங்கிறதுனால கொஞ்சம் சோகமாக உட்காந்துருந்தாரு. ஸோ நாங்கள் இங்கே ஆக்சுவலி எப்பயுமே வந்து பார்க்குறப்ப யானைகள் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்தப்போ யானை பார்த்தோம். காடுகள் மிருகங்கள் வாழதானே, நம்ம அதை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கோம். ஸோ நம்மளை பார்க்கப்ப அவங்களுக்கு அதுமாதிரி கோபமும் வரும். ஸோ இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் சேவை தப்பு பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த 3 பேர் கீழே இறங்கினாங்கல்ல, இங்கெல்லாம் வந்து வரவே கூடாது, மக்கள் போகிறதுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க 3 பேர் கீழே வந்ததுனால அந்த யானை ரொம்ப கோபமாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு உள்ளுக்குள்ள 4 யானை இருந்துச்சு. இது பயங்கர கோபமாக இருக்குது. ஸோ அந்த போட் ஓட்டுறாங்கல்ல, அவங்க ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்க தான் போகல. ஸோ அவங்க வந்து கண்டிச்சு வெளியில் அமிச்சாங்க. இன்னும் 2 போட்டில் வந்தவங்களும் அவங்கள இடத்த வெளியில் அமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த யானை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம இப்படி எக்ஸ்ட்ராவாக உள்ளே போய் பார்க்கணும், மஞ்சள் பைஸில் கீழே போன மாதிரி இங்கிட்டலாம் வந்து யானைக்கிட்ட மாட்டிக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இருக்கணும். ஸோ வெளியே தூக்கி உட்கார வச்சுட்டேன். ஏன்னா இவனும் ஆசைப்பட்டான் தனியாக உட்கார. பட் நம்ம கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஈவன் சைடில் வலை கப்பெல்லாம் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. தூக்கிட்டியா? சூப்பர். பொம்மையா? போட்டிங் முடிச்சுட்டு ஒரு சின்ன கடையில் லஞ்ச் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரிட்டர்ன் வரப்போ இந்த சர்ச்சுக்கு வந்தோம். கேரளாவில் நிறைய அழகான சர்ச்சஸ் இருக்கும். இது மாதா கோயில். மாதாவோட சிற்பத்தை கூட ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்கல்ல. ஆக்சுவலி இந்த சர்ச்சை சுற்றி அந்த மலை மேகங்கள் சூழ்ந்ததுனால பார்க்கவே அவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்காகவும் எல்லா மன அமைதிக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்டு ரிட்டர்ன் நாங்கள் ரிசார்ட் போயிட்டோம். ஸ்டாக் எமிரேட்ஸ் ரிசார்ட்லேயே நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். ஸோ திஸ் இஸ் லாலிபாப், சாசி லாலிபாப் என்னோட ஃபேவரைட்டு. மட்டன் சுக்கா அப்படியே கிரேவியாக கொஞ்சம் செஞ்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நூடுல்ஸ் பார்க்கவே குவாலிட்டியாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டியும் ஓகே. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாலிபாப்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நூடுல்ஸ் என்னோட ஃபேவரேட். ஆக்சுவலி சுக்கா கொஞ்சம் கிரேவியாக இருந்தனாலே நாங்கள் இந்த நான் வாங்கி அதையும் சேர்த்து சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் சொன்னேன்ல மார்னிங் இங்கே வந்து வெளியிலையும் டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த ரிசார்ட்டோட அடுத்த ரெஸ்டாரண்ட், நீல்கிரி ஸ்டார் ரெஸ்டாரண்ட். ஸோ இது வந்து இந்த காடுகள் மாதிரியே செஞ்சுருக்காங்கல்ல, செடி கொடிகளோடு சேர்த்து நம்ம சாப்பிட்ற மாதிரி. ஸோ நீங்கள் உள்ள பஃபே வாங்கினாலும் சரி, இல்லை ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் சரி, அதை கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். ஏற்கனவே சாப்பிட்டு எல்லாம் க்ளீன் பண்ண வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிட்ஸோட ஸ்விம்மிங் பூலும் இருக்கும். கீழே கிட்ஸோட ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு மழை பெஞ்சிச்சு. நேற்று வந்து மழை பெய்யலை. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேம்ப் ஃபயர் பண்ணியிருந்தாங்க. கேம்ப் ஃபயர் போடுற இடமும் கீழே தான் இருக்குது. இன்னைக்கு கேம்ப் ஃபயர்லாம் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் மழை வந்து நம்மளோட பிளானை லைட்டாக சொதப்பிடுச்சு. அதனால் கேம்ப் ஃபயர் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நேற்று போட்டப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல தான் கேம்ப் ஃபயர். சுற்றிக்கிட்டு உட்காந்துக்கும் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே சுற்றி உட்காந்துக்கலாம். அவ்வளோ அந்த கேம்ப் ஃபயர் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு, ஹீட் அப்படியே வாங்கிக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் பார்த்தீங்களா. நிறையா கிளிகளை செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த லைட்ஸு, இதுதான் இந்த ரிசார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்க வச்சது. அவங்க சும்மா கட்டிட்டு விடலை, ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து செஞ்சுருக்காங்க. எங்கள் சைடு ஒரு செடி கொடியாக செய்கிறதா இருக்கட்டும், இங்கிட்ட அந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரி, ஈவன் பேர்ட்ஸும் உயிரோடையும் உள்ளுக்குள்ள 2 கூண்டுலையும் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் மரங்கொத்திகள்லாம் அழகாக செதுக்கியிருக்காங்க. எங்களோட சின்ன குட்டி பிரிட்ஜ் மாதிரி வச்சது, லைட்லாம் போட்டு. இதுதான் என்னோட ஃபேவரேட் ஸ்பாட் இந்த மொத்த ரிசார்ட்லையுமே. இந்த இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ரிசார்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இந்த வியூ இருக்குல்ல, அந்த மொத்த மலைகளும் பார்க்கலாம். இப்போ எகிட்டாக இருக்குது, அதனால் பார்க்க முடியாது. ஈவன் நைட் இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். செம்ம இடம்.
ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட அதுக்காக இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்மளோட ரூம்ஸ். ஸோ அங்கே இருந்தால் நம்ம காலையில் வெளியில் பார்த்தோம். செம்மையாக இருக்குல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரிசார்ட்லாம் போவாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு ஒரு செம்ம ரிசார்ட், ஒரு மெமரபிள் ஸ்டேயாக உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ.